ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சத்யராஜ் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் சத்யராஜ். சத்யராஜ் மொத்தம் 3 தமிழ் படங்களை தயாரித்துள்ளார். அந்த விவரங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலில் லீ 2007 வெளிவந்த படம். பிரபு சாலமன் இயக்கிய படம். சத்யராஜனுடைய மகன் சிபிராஜ், நிலா, பிரகாஷ்ராஜ் மற்ற பலர் நடித்த படம். இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது. சத்யராஜே தயாரித்தார். அடுத்த படம் நாய்கள் ஜாக்கிரதை 2014 வெளிவந்த படம். இந்த படத்தை சக்தி சவுந்தரராஜன் இயக்கினார். சத்யராஜனுடைய மகன் சிபிராஜ், அருந்ததி மற்றும் பலர் நடித்த படம். சத்யராஜே தயாரித்த படம். இந்த படத்தில் ஒரு நாய்தான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது. இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த படம் சத்யா 2017 வெளிவந்த படம். இந்த படத்திலும் சத்யராஜனுடைய மகன் சிபிராஜ், ரம்யா நம்பீசன், வரலட்சுமி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கினார். இந்த படமும் ஓரளவு சுமாராக ஓடியது. இந்த சத்யா என்ற பெயரில் ஏற்கனவே கமலஹாசனும் நடித்திருக்கிறார். ஆக சத்யராஜ் லீ, நாய்கள் ஜாக்கிரதை, சத்யா ஆகிய 3 படங்களை தயாரித்துள்ளார். தனது மகனின் மார்க்கெட்டை நன்றாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த 3 படங்களையும் தயாரித்தார் சத்யராஜ். இருந்தாலும் சில படங்களில் நடித்த சிபிராஜ் அவ்வளவு சிறப்பாக வர முடியவில்லை. இப்பொழுது சரியாக படங்களில் நடிக்கவில்லை. சரி வியூவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகனுடன் சந்திக்கிறேன். நன்றி.